லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். 2026 தேர்தல் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 3 மாதங்களில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதாக நமக்கான டெல்லி தகவல்கள் தெரிவிக்கிறது. அப்போ அதற்குரிய இந்த முஸ்தீபுகள் நடந்து கொண்டிருக்கும் போதே அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு விதமான மோதல் போக்கு உருவாயிருக்கிறதாக நாம் காண்கிறோம். இதை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அமித்ஷா அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறார். அதே சமயம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிறார். சோ இந்த 2 பேருடைய அந்த மீட்டிங்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ள, அதிமுக தலைமையினுடைய கூட்டணிக்குள்ள ஒரு விதமான புகைச்சல் ஏற்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். திரு அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்வுக்கு வந்திருக்கும் போது மிக முக்கியமாக அவர் தெள்ளத் தெளிவாக கூறிய ஒரு வார்த்தை, என்டிஏ தலைமையிலான கூட்டணி வந்து தமிழகத்தில் ஆட்சி புரியும் அப்படிங்கிறது. அது கால சூழ்நிலைக்கு பொருந்துதா பொருந்தலையாங்கிறது 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழக மக்கள் முடிவு பண்ணுவார்கள். ஆனால் அவருடைய ஆசையை அவர் தெள்ளத் தெளிவாக புகுத்தி சென்று விட்டார். என்டிஏ தலைமையில், மோடி அவர்களினுடைய தலைமையில் இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் அப்படின்னு. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு மோடியும் அமித்ஷா அவர்களும் இடது கையால நகட்டி விடுறது தமிழக அரசியல்ல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தெள்ளத் தெளிவாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வந்திருக்கிறது. திமுகவுக்கு நேர் எதிராக நின்று களமாட வேண்டிய திராவிடத்தினுடைய அடுத்த கூறாக இருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது. டெல்லியில் இருந்து இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இன்றைக்கு அதிமுகவை இயக்குகிறது. என்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டெல்லிக்கு ஒரு மோடி என்றால் இங்க ஒரு லேடி அப்படிங்கிறதை மிக மூர்க்கத்தனமாக எதிர்த்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அவர் காலம் சென்றதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அதிமுகவை புதகுழியில் தள்ளுனவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ங்கிறத ஈவன் அங்க இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களும் சரி, இல்லைன்னா திரு டிடிவி தினகரன் அவர்களும் சரி, இல்ல திருமதி சசிகலா அவர்களும் சரி, பல்வேறு குழுக்களாக இயங்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இபிஎஸ் மேல. ஒட்டுமொத்தமாக அதிமுகவை அந்த அம்மையார் எஃகு கோட்டையாக எம்ஜிஆர் அவர்கள் கட்டி எழுப்பின ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து இன்றைக்கு அவர்களுடைய சுயலாபத்திற்காகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சம்பந்தி அவர்கள் சிக்கி இருக்கக்கூடிய பல்வேறு ஊழல் வழக்குகளுக்காகவும் கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டார். அதனால நாங்க அத்தனை பேரும் கையை கட்டி வாய் மூடி மௌனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது பொதுவெளியில் பல இடங்கள்ல பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு கால சூழ்நிலை எலெக்ஷன் வந்து நெருங்கி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில சீட் ஷேரிங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் மிக முக்கியமான கால சூழ்நிலை. அப்போ பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பல குழுக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து நாங்கள் கொடுக்கிற சீட்ல தான் அதிமுக நிக்கணுங்கிற லெவலுக்கு பேசிட்டு போனதாகவும், 234 தொகுதியில மிஞ்சி போனா நாங்கள் கூட்டணிக்குள்ள யார் யாரெல்லாம் இழுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 50, 60, 70 சீட்டை கொடுப்போம், அதை வாங்கி கொண்டு நீங்கள் இங்க வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற தொனியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுடைய கூட்டணிகள் பலப்படுத்துவதாகவும் அவர்களை ரொம்ப பலவீனப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாகவும் நம்மளுக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. அதற்கு நேர் எதிராக இன்றைக்கு புதுக்கோட்டையில் நடந்திருக்கிற அந்த பாஜகவினுடைய நிகழ்வுகளை திரு அமித்ஷா அவர்கள் தெள்ளத் தெளிவாக இந்த வார்த்தையை பிரபோகப்படுத்துறார். யோசிச்சு பாருங்க, அம்மையார் இருக்கும் போது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க முடியுமா? திரு மோடியோ திரு அமித்ஷாவோ வந்து அம்மையார் போயஸ் கார்டன்ல உட்கார்ந்து இருக்கும் போது என்டிஏ தலைமையில், மோடி அவர்களுடைய தலைமையில் இந்த லேடியினுடைய ஆட்சி அமையும் ஒற்றை வார்த்தை கூறிட்டு அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு கிளம்பி சென்றிருக்க முடியுமாங்கிற பார்வை இருக்குது. சோ ஒட்டுமொத்தமாக இந்த அதிமுகவை வந்து இவ்வளவு பெரிய ஒரு பலவீனமாக்கியதுல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அதிமுகவின் ரத்தங்களும் பொதுமக்களும் எழுப்பி கொண்டு வருகிறார்கள். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் நேத்து ஒரு மேடையில சொல்றாரு, ஒட்டு மொத்தமாக எங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறார். அப்போ முந்தின நாள் பாஜகவினுடைய அமித்ஷா கூறிக்கொண்டு போனதுக்கு நேர் எதிர்வினையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மீட்டிங்ல சொன்னாரா, இப்படி அதிமுகவினுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும், எங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னு சொன்ன அடுத்த 10வது மணி நேரத்துல டெல்லிக்கு பிளைட் ஏறி கிளம்பி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். யாரை பாக்குறதுக்கு, யாரை எதிர்த்து, வெறும் அவர் என்ன சூழ்நிலையில அதை சொன்னாரும் தெரியல. முந்தின நாள் அமித்ஷா பேசியிருக்கிறார், அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார்.
அன்றைக்கு இரவே ஓடி போறார் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு. அடுத்த செகண்டே கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா வாய்கெல்லாம் ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்குது, உடனடியா டெல்லி கிளம்பி வரியா, இல்ல அடுத்த செகண்ட் அங்கிருந்து இடியோ சிபிஐயோ சம்பந்தி வீட்டுல எல்லார் வீட்லயும் அனுப்பி விடணுமாங்கிற ஒற்றை வார்த்தை வந்துதான் என்னங்கிறது அது அந்த ஈசனுக்கு தான் தெரியும். எப்படி வந்து அம்மையார் சொல்வார்களோ மகேசன் தீர்ப்புன்னு, அந்த மகேசன்களுக்கு தான் அது மானுடத்தினுடைய இந்த உண்மை தெரியும் அப்படிங்கிறதா நம்மளை போன்றவர்களோட பார்வை. ஆனா போகும்போதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்கள்ட்ட, நான் போன வாட்டி மாதிரி முகத்தை மூடிக்கிட்டுலாம் வரமாட்டேன், அதனால நீங்க எந்த விதமான பத்திரிகை செய்திகளையும் போட்டு விடாதீர்கள், நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன்னாரு. ஆனா அது பதில் சொல்லாமலே போயிட்டாரு அதுக்கப்புறம். ஸோ ஒட்டுமொத்தமாக எது சம்பந்தமாக இந்த நிகழ்வு நடந்தது, எது சம்பந்தமாக இந்த மீட்டிங் இபிஎஸ்க்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் நடைபெற்றது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் எது எப்படியோ அம்மையார் அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும் கட்டி காத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான தேர்தல்களை இன்றைக்கு ஒற்றை தலைமையாக திமுக வந்து இன்டிஸ்பென்சபிளாக அவர்களால் வீழ்த்தவே பட முடியாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதுல அதிமுகவை பலமடைய செய்ததும் பலவீனமடை செய்வதையும் ரத்தங்கள் விரும்பவில்லைங்கிறது நம்மளுக்கு களத்திலிருந்து வரக்கூடிய நிகழ்வுகள் காட்டுகிறது. இதை ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு நேர் எதிராக அரசியல் பண்ணக்கூடிய அத்தனை கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கால சூழ்நிலை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இதை வந்து முதல் முறையாக தமிழகத்தில் பண்ணல, பல்வேறு மாநிலங்கள்ல நேர் எதிராக இருக்கக்கூடிய இரண்டாவது கட்சியை பிளந்து விட்டு அதில் இரண்டாவது இடத்தை பிடித்து அப்புறம் அந்த முதல் இடத்திற்கு வர்றதுக்குரிய வாய்ப்புகளை பல்வேறு கால சூழ்நிலைகள்ல இதை ஒரு புரோட்டோகாலாவே வைத்திருக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி. பட் அரசியல்ல இது எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான் அரசியல் களம். இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி பண்றதை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்குரிய அரசியல் விளையாட்டுகளை சதுரங்கங்களை தெள்ள தெளிவாக நகர்த்துறதுல தான் இருக்குது உங்களுடைய அரசியல் சாதுர்த்தியமும் சாணக்கியத்தனமும். அதை விட்டு பாரதிய ஜனதா கட்சி இப்படி கபலீகரம் பண்றான்னா, வீட்டுக்குள்ள ஒரு திருடனை விட்டா தான் வந்து அந்த திருடனை ஒட்டுமொத்தமா களவாண்டுட்டு போறான். நீ வீட்டை அவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூர்டா வச்சிருந்தனா உன் வீட்டுக்குள்ள எப்படி திருட வர போறான்? அப்போ நீ திறந்து வச்சிருக்கிறது யாரோட தவறு? அப்போ ஒட்டுமொத்தமாக இதற்குரிய பலவீனப்படுத்தினதுக்குரிய முதல் ஆளாக திரு எடப்பாடி பழனிசாமி அறியப்படுகிறார், ரத்தத்தின்கள் மூலியமாக. சோ அவர்களுக்கான பதிலை இந்த 2026 பாரதிய ஜனதா கட்சியின் மூலியமாக அதிமுகவை அளிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2026 மக்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை காலம்தான் உணர்த்த வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.